கைஸ் காலையில் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு அப்படியே பீச் ஓரத்தில் வாக்கிங் போகிறது இருக்கும். சில பேர்த்துக்கு ஏசி போட்ட ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுல இருக்கும். சில பேருக்கு டீ கடை பெஞ்சில் உட்காந்து பேப்பரை படித்து அங்கே உட்கார மக்கள்கிட்ட ஆள்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும். சில பேருக்கு காலையில் அவங்கவுங்க வேலையை செய்கிறதா இருக்கட்டும். இப்படி இருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்களுடைய தோட்டத்தில் காலையில் நேரத்தில் கழிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோட்டம் எம்டியாக இருந்துச்சு. ஒன்லி மரங்கள் மட்டும்தான் இருக்குது. நம்ம சீமானண்ண மாதிரி மரத்தை பிடிச்சி கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் ஆயிருக்குது. இப்போ என் பின்னாடி நீங்கள் தெரியுதா உங்களுக்கு, சிறு கோழிகள் பெருங்கோழிகள்னு ஏகப்பட்ட கோழிகள் இருக்குது. குறைஞ்சது ஒரு 50 கோழிக்கு மேலே வாங்கி போட்டிருக்கோம். அதனால் கோழி போட்டதுனால உங்களுக்கு இப்போ நான் காலையிலே வந்தேன்னா அந்த அருமையான கிளி சவுண்டு, குயில் சவுண்டு, நம்ம கோழிகளோட சவுண்டு இது எல்லாத்தையும் கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருக்குது. காலையிலே வந்து இதை ரசிச்சுக்கிட்டு இந்த இதுக்கெலாம் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன் நினச்சனால பெரிய ஒரு இதாக இருக்கும் பார்த்துருங்க. எங்கள் வீட்டு தோட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு. மரங்கள் எல்லாமே நல்லா பெருசாகிடுச்சு. ஒரு ஒரு கார்டனுக்குள்ளே இருந்த மாதிரி தான் இருக்குது. முன்னாடிலாம் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கும்போது தோட்டம் வந்து சின்னதாக இருந்துச்சு. அதாவது தோட்டம் சின்னதாக இல்லை, அந்த மரங்கள் வந்து சின்னதாக இருந்துச்சு. ஏன் சும்மா இரு, ஏன் மரங்கள் சின்னதாக இருந்துச்சு, முத்தலகம் சின்னதாக இருந்துச்சு. அதைத்தான் சொல்ல வருது. நான் மட்டும் என்ன பெருசாவாக இருந்தேன், நானும் சின்னதாக தானடா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அப்போது மரம் எல்லாமே இப்போ பெருசாகிடுச்சு. இளநியில் தென்னை மரத்தில் இளநி வந்துருச்சு, மாங்காய் மரத்தில் மாங்காய் வந்துருச்சு, புளிய மரம் கிளியா, மற்ற நம்ம நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் அப்பப்போ வந்துட்டு போவோம். அதுக்கு கொத்து கொத்தாக காய்க்குது பார்த்துடுங்க. அதேமாதிரி முருங்கை மரமும் கொத்து கொத்தாக காய்க்குது. நம்ம முத்தலகம் நல்லா பெருசாக வளர்ந்துக்கிட்டு அதை யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்குது. நல்ல ஒரு முத்தலகு. என்ன முத்தலகு, நல்ல பொண்ணு தானே நீ? நல்ல பொண்ணு. இந்த மாப்பிள்ளை பார்த்தேன் பார்த்துடுங்க. ஒரு மாப்பிள்ளை சரியாக இவருக்கு செட் ஆகலை. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாவ. ஒரே டைவர்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன முத்தலகு, டைவர்ஸ் ஆகி அப்புறம் இது கன்வின்ஸ் ஆகிடுச்சு. அது என்ன கன்வின்ஸா, அது கன்சீவ் ஆச்சு. ஆனால் கன்சீவ் நிற்கலை பார்த்துடுங்க. குறை மாசமாக ஆகி போச்சு. அதனால் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த பின்னாடி தெரிஞ்சு பற்றிலாம் இந்த கூடு வந்து நான் இப்போ கோழிக்காக போட்டிருக்கிறோம். தள்ளிப்பா முத்தலகு. என்ன நீ எதோ பேசுகிறியா, பேச விரும்புறியா மக்கள்கிட்ட? இங்கே பேர் பேசுகிறியா இல்லையா? உட்காருன்னு சொன்னால் உட்காராது. இந்த தட்டி கட்டாலும் உட்காராது. இந்த ஒபே பண்ணுற வேலை எதுவுமே கிடையாது. ஆனால் சேட்டை பண்ணாது. ஓனருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது எல்லாமே நல்லா தெரியுது. அங்கே பார், அவங்க எல்லோரும் ஒரே இதாக போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க பார். இப்போ இவ்வளோ கோழி போட்டிருக்கோம். இப்போ மற்ற நாய்கள்னால் கோழியை விரட்டும், இல்லைன்னா கோழியை அடிக்கும். ஒவ்வொரு கோழியாச்சும் இதுக்கு முன்னாடி ஒரு நாய் போட்டிருந்தோம் நாங்கள், ராஜபாளைய நாயின்னு நினைக்கிறேன். அது வந்து இப்படி தான் கோழியை அடித்து சாவடிச்சிடும். இப்போ வந்து கோழியை அடிக்கிற பழக்கங்கள் இதுக்கு கிடையாது, முத்தலகு கிடையாது. கோழியை பார்த்து தான் பயந்து ஓடுறாப்புல. ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்த எழுச்சிக்கிறேன். இப்போ இந்த கூடு கட்டியிருக்கோம்ல, இந்த கூடு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு கட்டணும். இப்போதைக்கு சின்ன கூடாக கட்டி அதில் வந்து எல்லா கோழியும் நிற்கிற மாதிரி போட்டிருக்கு. இதான் கோழி கூடோடைய இன்னர் சைடு. தண்ணி இதெல்லாம் வைக்கிறதுலாம் வெளியே வச்சுருவோம். எனக்கு பகலில் நைட்டான உள்ள அடையிறதுக்கு மட்டும் தான் கோழிக்கூடு. மற்றபடி இந்த ஏன் பறக்கிறியா, என்னைய பார்த்து பயமா, இன்னும் என்கிட்ட பழகலை சரியா. நான் வந்து அதிகமாக வர்றதில்ல. காலையில் மட்டும் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி பாய்ச்சிட்டு போயிடுவேன். இப்போ இந்த மாமரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பழத்துக்கு மேலே கொடுத்துருச்சு, மாங்காய்க்கு மேலே கொடுத்துருச்சு. நான் அந்த மாங்காய் பறித்து என்ன பண்ணேன், எங்கள் வீட்டு அரிசி குதிரைக்குள்ளே அமுக்கி வச்சு புதைச்சி வச்சு ஒரு 3 நாள் கழித்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது அல்ஃபோன்ஸான்னு நினைக்கிறேன். இந்த ரகம் எனக்கு சரியாக தெரியல, அது டேஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியல. இப்போதைக்கு ஒன்று இருந்துச்சு, அந்த ஒன்று மட்டும் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அங்கே நோடி கிடக்கும். தென்னை மரம் வந்து அதேமாரி தென்னை மரமும் நல்லா இளநீ கொடுத்துருச்சு. இளநியில் நாங்கள் தேங்காயாக எடுத்து பறித்து வச்சுருக்கோம். இந்த மரம் மட்டும்தான் இளநீ கொடுத்துருக்கு. இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல. இந்த இதெல்லாம் வெட்டி வெளியே தள்ளணும், கொஞ்சம் வேலை இருக்குது. ஆனால் இந்த கோழி போட்டதுக்கப்புறம் எங்கள் இந்த தோட்டம் வந்து அவ்வளோ புல் இருக்கும் பார்த்துருங்க. அதனால தான் உங்களுக்கு பல நேரம் நான் காட்டலை. ஒரே புல்லாக இருக்கும், நம்ம வந்து காட்டுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் கோழி என்ன பண்ணுச்சு, கோழிகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு உயிரினம் போல் இருக்குது. எப்போ பார்த்தாலும் தலையை தொட்டிக்கிட்டு குத்திக்கிட்டே இருக்குது என்னத்தையாவது. அதில் என்ன ஆச்சுன்னா இந்த தோட்டத்தை நல்லா க்ளீன் பண்ணிடுச்சு. இந்த பச்சை புல்லுகளாக இருந்தது எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. வனாந்தரமாக ஆகிடுச்சு பார்த்துரு. ஒரு புல் இன்னும் ஒரு 9 தென்னை மரம் வாழை மரம் வச்சுருந்தேன். அந்த 9 வாழை மரத்தையுமே காலி பண்ணிடுச்சு. பரவாயில்ல, ஓகே, நல்லது தான். இதில் தான் நான் அரிசி போடுவேன். அரிசி, சோறு, நான் வீட்டில் மிஞ்சி போகிற சோறு எல்லாமே கொண்டு வந்து போடுவேன். இந்த தண்ணி வச்சுருக்கேன். அதனால் எல்லாமே நம்ம நாட்டு நாய் கோழி தானே, அதனால் இது பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ஒரு அண்ணன்ட்ட சொல்லி இங்கே ஆட்டு புழுக்க அதுதான் இந்த தென்னை மரத்துக்கு போட்டிருக்கு. இந்த சுற்றி போட்டிருக்கு பார்த்தீங்களா,
இந்த ஆட்டுப்புழுக்கமே இதை ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருந்தோம் பார்த்துருங்க. இந்த கோழிகள் வாங்கி போட்டவுடனே இந்த கோழிகள் பரப்பி அழகாக 3 மரத்துக்கு சேர்த்து விரிச்சு விட்டுருச்சுங்க. அதனால் பிரச்சனை இல்லை. இந்த பற்றிலாம் இப்போ கொத்திக்கிட்டே தான் இருக்காவ. எல்லாம் பொட்டை கோழி தான். ஒரே ஒரு சேவல் தான் இருக்குது. இவ்வளவு லேடிஸுக்கு ஒரு ஜென்ஸ் தான் இருக்கார். அவர் தான் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹஸ்பண்டு. ஆமாம், இவங்க எல்லாத்துக்குமே கிடையாது. ஒரு சிலது சின்ன சின்ன கோழிகள் இருக்குது. ஓரளவு பெரிய கோழிகள் ஒரு 10-15 இருக்குன்னு நினைக்கிறேன். கருங்கோழிகள், இந்த வெள்ளை கோழிகள் எல்லாமே. அந்த இதுக்கு வந்து இது ஒருத்தர் தான் ஹஸ்பண்டு. முத்தலகு உனக்கு தேட்டர் தான் ஒன்றும் கிடைக்காது பார்த்துருக்க. இந்த தண்ணியை வந்து அடுத்த ரேஞ்சில் போட்டு விடுவோம். ஓடிப்போம். இப்படி போட்டாலே போதும், ஓரளவு நிறைஞ்சிடும். ஏன்னா இது வந்து லைட்டாக குழியாக தான் இருக்குது. இந்த இடத்த தாண்டி தண்ணி வெளியே போகாது. அதுக்கு நம்ம மாமரத்துக்கு அதுக்கப்புறம் அங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது, அதுக்கு மட்டும் தான் பாய்ச்சுவேன். மற்றது எல்லாமே அது பாட்டுக்கு நிரம்பரம் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த முருங்கை மரத்தை பாருங்கள். முருங்கை வந்து நிறைய இருக்குது. எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் வந்து ரொம்ப நீளமாக வளரும். இந்த பற்றியில் எவ்வளோ நீளமாக இருக்கும், இவ்வளோ நீளமாக இருக்குது. இதோட நீளமாக வரும் சிலதெல்லாம். இப்போ கீழே அதோட வெயிட்டு தாங்காமல் கீழே பறிச்சு கிடக்கு. யார்ட்டையும் பறித்து கொடுக்கவும் இல்லை. ஏன்னா எங்கள் தெருவில் எல்லா வீட்லேயும் முருங்கை மரம் இருக்குது. அதனால் முருங்கைக்காய் பறித்து கொடுக்கவும் முடியாது. சில நேரம் நிறையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா, நான் பறித்து கொண்டு போய் கடையில் கொடுப்பேன். இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு நிலம் பாருங்கள், எவ்வளோ நிலம் பாருங்கள். என் ஹைட்டுக்கு இருக்குது, ஏன்னா 3/4 ஹைட்டுக்கு இருக்குது பார்த்துருங்க. நான் கீழே தரையில் வைக்கிறேன், அது வளைஞ்சிருக்கு. என் இடுப்பு அளவுக்கு மேலே இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெருசு. ஆனால் கொஞ்சம் முத்திருச்சு. இதெல்லாம் இப்படி போட்டுற வேண்டியது, வேறு வழி கிடையாது. இதை பார்த்துட்டு உங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்கும். சிட்டியில் பார்க்குறவங்களுக்கு என்னடா இப்படி முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய் நான் கடையில் போய் வாங்குறக்கே 20 ரூபா 30 ரூபா இருக்கே, இது பாட்டுக்கு சும்மா கிடக்க அப்படின்ட்டு. வேற நினச்சியா, எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் எல்லா வீட்லேயும் அப்படி கிடக்கும். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுமாரி நெல்லி மரமும் நெல்லிக்காய், அப்பப்போ குட்டி நெல்லிக்காய், பரு நெல்லிக்காய் இல்லை, சின்ன நெல்லிக்காய்ம்பாங்களா, நாட்டு நெல்லிக்காய், அது அந்த ஒன்று வருது. தனியாக ஒன்று மட்டும் இருக்கா அவ்வளோ பாருங்க. இவர் மட்டும் தான் எனக்கு என்னன்னு தனியாக இருக்கார். பரவாயில்லையா? இது வந்துச்சுன்னா இப்போ அடுத்ததாக இந்த இதிலலாம் கொடியிலலாம் நிறைய வரும்னு அர்த்தம். இந்த பூ பூக்குது பற்றிலாம், இங்கெல்லாம் பூ பூக்குது. அதனால் கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு இடத்துல குச்சி மேலாம் வருதில்ல. இது எதுக்கு இருக்குன்னே தெரில. இது ஏதோ சப்போட்டாவோ ஏதோ சொன்னாங்க, இது வரவே இல்லை. அப்புறம் இது வந்து ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி, 2 செம்பருத்தி வச்சுருந்தால 2 இருக்குது. அந்த ஒன்று அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கருவேப்பிலையே நல்லா பெருசாகிடுச்சு பார்த்துருங்க. இந்த பக்கத்து வீட்டுக்கு போகிற அளவுக்கு பெருசாகிட்டு, பக்கத்து வீட்டில் எட்டி பார்த்துட்டு இருக்கு பாருங்க. இந்த மரம் எவ்வளோ பெருசாகிடுச்சு. அது அப்பப்போ உடைக்கணும். உடைச்சா நல்லா விரிவாக வரும் பார்த்துடுங்க. நான் உடைக்காமல் அப்படியே வளர விட்டுட்டோம். தண்ணி ஊற்றாமே வளரும். ஒரு அளவு தான் தண்ணி ஊற்றணும் இதுக்கு. அதுக்கப்புறம் சலுன்னு மேலே போயிடும் பார்த்துருங்க. இன்னும் வேப்ப மரம், இதைத்தான் சொல்லலை. எங்கள் வீட்டில் வந்து வேப்ப மரம் நட்ட நடுவில் சும்மா செடியாக தானாக வந்தது தான் இதெல்லாம். இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது, இதை நான் நட்டு வச்சேன். அதனால் கொஞ்சம் நட்டு வச்சது சரியில்லை. மனம் ஊனமாக இருந்ததுனால இது இப்படி போய் இப்படி வந்திருக்கு. அது சரி, அதை விட்டுருங்க. அது நல்லா, ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நாங்களும் வெட்டி போட்டு பார்க்குறோம், அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது வந்து தானாக வந்ததுங்க. தானாக வந்த சந்தனமே இந்த மாதிரி இது தானாக வந்துச்சு. இப்போ வந்து இது சிறப்பாக இருக்குது பார்த்துருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா விரைவாக இருக்குது. இப்போ நான் இந்த கப்பு மட்டும் வெட்டி விடணும். நான் கொஞ்சம் நல்லா வெட்டி விடுவேன். ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன். இப்போ என்ன ஆகுனா, இதுக்கு நேராக மேலே போயிடும். நேராக மேலே போனால் ஹைட்டு போனதுக்கப்புறம் நமக்கு இந்த இது மூலமாக நல்ல வெளிச்சம் கிடைக்கும். ஒரு வேளை இதில் நான் ஏதாவது கூரை மாதிரி போடுறேன்னா கூட நல்லாயிருக்கும். அதுவும் இதில் ஒரு கட்டில் போட்டு மத்தியானம் கறி குழம்பு சாப்பிட்டுட்டு இது வழியாக ஒரு கட்டில் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு அப்படி படுத்தேன்னு வைங்க, ஐயா என்ன தூக்கம் வரும் பற்றிலா. மத்தியான நேரம் அந்த கோழிகளோட சவுண்டில் இது கிண்டிக்கிட்டே இருக்காவில். இவளுக்கு இதானே வேலை. என்ன இந்த நான் சொன்னல, இந்த நம்மளுடைய வாழை மரத்தை ஃபுல்லாக காலி பண்ணிட்டான்னு. இவருங்க வாழை மரம் நல்லா போட்ட வாழை மரத்தை இப்படி கிண்டி காலி பண்ணியாச்சு. இதில் ஒன்று வெட்டி முடிச்சாச்சு. இன்னும் 1 2, அதுக்கப்புறம் இந்த பாருங்க 3, அதான் 4, இன்னொன்று 5, இன்னொன்று 6, இன்னொன்று 7, இன்னொன்று 8, 9 வாழை மரம். இந்த இதில் ஒன்று 9 வாழை மரம். 9ஐயும் காலி பண்ணியாச்சு. என்ன செய்ய, சரி விட்டாச்சு. இப்போ அப்புறம் இது பாருங்கள், இதை காட்டல. இது வந்து மாதுளை பொமோகிராண்டே. ஆனால் சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் வருது. அங்கே மேலே 2 3 பெருசாக இருக்குது. ஆனால் அதில் மேலே பெருசாக இருக்குது. இதுவுமே 10 15 வருது. நம்ம இன்னொன்று பெருசாக இருக்குது. இதெல்லாம் பெருசாகிடுச்சு. இதெல்லாம் இன்றைக்கே பறிச்சிடலாம். நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இது நல்லா பெருசு, ஒரு கை அளவுக்கு இருக்குது பற்றிலா. இதெல்லாம் மாதுளைலாம் வெளியே என்ன ரேட் இருக்குது. நம்ம வீட்டிலே விளைஞ்சதுன்னா எவ்வளோ சந்தோஷம். பிள்ளைகளுக்கு ரத்த ஓட்டம் நான் கொஞ்சம் நல்லா வரும். பிள்ளைகளுக்கு தான் ஜூஸ் போட்டு தான் கொடுப்பேன். இப்படி பறித்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாவ.
அதேமாதிரி அங்கேயும் முருங்கைக்காய் நிறைய கிடைக்கு. முருங்கை மரம் நான் ஃபஸ்ட்டு யதார்த்தமாக வச்சது பக்கத்து வீட்டுக்காரம்மா பாட்டி தான் கொடுத்தாங்க. சும்மா அவசரத்தில் வச்சுட்டு போனேன். அது இத்தனை வருஷமாக நல்லா செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம இன்னும் தோட்டத்தை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணணும். தோட்டத்தை க்ளீன் பண்ணிட்டேன்னா சரியாக போயிடும். இது காலையில் நேரம் இந்த சவுண்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. இப்போ நான் பக்கத்தில் நான் காலைல வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சவுண்ட் இருந்துச்சு. அந்த அங்கே ஒரு குயில் மாதிரி கிக் 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 என்ன பாருங்க கேட்குதா, சவுண்டு கொடுத்துட்டு போகிறேன். நாங்கள் இங்கே தான் இருக்கோம் ஐயா அப்படின்ட்டு. அருமையான இது வந்து இது மரம் மாதிரி நல்லா இதுவான உடனே இந்த இடத்துல காலையில் வந்துட்டு கோழிக்கு சாப்பாடு போட்டுட்டு தண்ணி எல்லாம் பாய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இதில் வாக் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இதை டெய்லி பண்ண மாட்டேன். நான் டெய்லி சில நேரம் சோம்பேறித்தனமாக உட்காந்துருவேன், சில நேரம் அந்த ஆளை போயிட்டு வர பார்த்துருக்கேன். இப்போ தலகு என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன சாப்பிட்டுட்ருக்க நீ? உங்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைல்ல, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? அங்கே கோழிப்பி எடுத்து சாப்பிட்டுட்ருக்கியோ? இன்னும் உனக்கு சோத்துக்கா பஞ்சம்? உனக்கு சோத்துக்கா பஞ்சம்? உங்கள் பானை வயிறு என்ன கொடுத்தாலும் தின்னுட்டுற. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு விடுத்து இருக்கலாம் சாப்பிட்டுட்ருக்கேன். நீ தண்ணி இன்னும் கொஞ்சம் மாற்றி போடும், மாமரத்துக்கு போடும். இதுலேயும் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டுமா? இப்போ புது தண்ணி வச்சுருக்கேன். கோழிகளா சாப்பிடுங்க, குடிங்க. அப்படி போங்க. மாமரத்துக்கும் தண்ணி ஊற்றாமையே நல்லா பெருசாக வளர்ந்துட்டுங்க. ஹைட்டு தான் போக நீங்கள் நல்லா விரிஞ்சி இப்படி தான் இருக்குது. இது சின்ன ஹைப்ரிட் சைஸாக என்னன்னு தெரியல. நல்லா ஹைட்டாக போக வேண்டாமா? இந்த வருஷம் 10 மாம்பழம் கொடுத்துருக்கு. போன வருஷம் கூட கொடுக்கல, 1 2 கொடுத்துச்சு. அதுவும் பிஞ்சிலே பழுத்து கீழே விழுந்துருச்சு. பழுத்துக்கல, இப்போ பிஞ்சிலே இதாகி இப்போ கீழே விழுந்துருச்சு. ஆனால் இப்போ பரவாயில்ல, நல்லா கொடுத்துருக்கு. தென்னை மரமும் எனக்கு இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, நான் இதை எப்படி ஜூம் பண்ணிட்டு காட்டுறேன்னு தெரில. பாலை நிறைய வந்திருக்கு. இதில் 4 தேங்காய் வந்துருச்சா, அங்கே மேலே பாலை நிறையா வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணுன்னா, நான் ஏணி போட்டு இதில் ஏறி அந்த தேங்காயெல்லாம் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு மேலே உள்ளது திருப்பி அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து வரும்னு நினைக்கிறேன். நல்லா அழகாக தெரியுதா உங்களுக்கு? தென்னங்குருத்து மாதிரி சொல்லுவாங்களே பாலை, அது நிறைய வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக 2 பக்கமும் வந்திருக்கு, அந்த பக்கமும் வந்திருக்கு. இது நல்லா செழிப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த பக்கம் இன்னும் வரல, அந்த மரமும் வரல. ஆனால் 2 3 ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன் வரலன்னு தெரில. சூப்பரில் தண்ணி ஊற்றணுன்னு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த அரிசி எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவ. தண்ணி எங்கே இருக்கோ, தண்ணி தான் வேணும்னு போல இவ இடத்த வனாந்தரமாக்கி விட்டுட்டு தண்ணி கலைஞ்சிட்டு இருக்காவ. என்னங்க என்ன தேடுறீங்க கண்ணு? என்ன தேடுற கண்ணு? சொல்லு, உன் சீக்கிரட்டை சொல்லு. கோழிப்பியை தானே தேடுற? கோழிப்பி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? இல்லை கேட்கேன், கோழிப்பி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? வருவீங்களோ உனக்கு? அது தப்பு பண்ணுதுன்னு தெரியுது. இது நான் திங்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவைய மன்னிப்பு கேட்குறவ. திம்பியா? ஆள் மண்டையும் பாரு, கொன்று விடணும். உனக்கு எவ்வளோ சோறு போடுறேன், பிரியாணி போடுறேன், ஃப்ரைட் ரைஸ் போடுறேன். நீ அதை தாண்டி உனக்கு எப்படி இது கோழிப்பி மேலே ஆசை வருது? என்ன ஆசை வருதுன்னு இது பழமொழியை உறுதிப்படுத்திட்ட பற்றியா? நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அதுக்கு சாக்கடையை தேடி தான் போகுன்ற மாதிரி. நீ இப்போ வெளிநாட்டு நாயாச்சே, நீயுமா? உன்னுடைய குணமும் அப்படித்தானே? அது சரி, நாயினால நாய் எல்லா ஊர்லேயும் நாய் தானே. அதே மாதிரி ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இது வந்து தக்காளி செடி எவ்வளோ காஞ்சி போய் கிடக்கு. நல்லா செழிப்பாக இருந்துச்சுங்க. ஒரு நாளைக்கு 1 கிலோ தக்காளி இதுலேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, இந்த கோழிகளெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி. கோழிகளை போட்டது தான் அங்கே அதை வாழை மரத்தை தட்டுறதுக்கு முன்னாடி இதை தட்ட ஆரம்பிச்சாவ, இதை கொத்த ஆரம்பிச்சாவ. இது பற்றி போச்சு, அப்படியே எல்லாமே போய் இப்போது காஞ்சி போய் கிடக்கு. ஒரு தக்காளி கூட வரல. இது ஒரு நாளைக்கு 1 கிலோ. என் வீட்டம்மா டெய்லி இப்போ நம்ம நார்த் ஈஸ்ட் ரைட்டில் இருக்கும்போது இந்த பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவா. ஒரு பக்கெட் நிறைய பறிச்சுட்டு போவா. நல்லா அப்படி செழிப்பாக இருந்துச்சு. இப்போ இவைய வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாவ. பரவாயில்ல, ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் சரி தான். ஏதோ ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ வந்து இதான் நல்ல அழகாக ஒரு தோட்டம். காலையில் நேரம் இந்த அருமையான சவுண்டுகளை கேட்டுக்கிட்டு கோழிகளுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு அப்படியே போகிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ காடு மாதிரி தோட்டம் வளர்ந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி நான் தோட்டத்தை காட்டும்போது எல்லாமே கட்டையாக இருக்கும். அங்கே கோட்டைச்சவர் கூட தெரியும். ஆனால் இங்கே எதுவுமே கிடையாது. எல்லாமே ஹைட்டாக, நல்ல ஹைட்டாக போயிடுச்சு. ஒரு 40 அடி ஹைட்டு எல்லா மரமும் போயிடுச்சு. 40-50 அடி ஹைட்டுக்கு. மகிழ்ச்சி. ஏன்னா பக்கத்து நான் என்னுடைய மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா கூட இந்த இடம் அப்படியே மூடினாப்பில் இருக்கும். இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். நமக்குன்னு ஒரு நம்ம இடத்துல
அதாவது நம்ம வீட்டை சுற்றி வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா நான் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அது ஃபுல்லாகவே காங்கிரீட் போட்டு பார்க்கிங் டைல்ஸ் போட்டு மூடிட்டேன். அதனால் பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துல வாங்கி நம்ம தோட்டம் போட்டிருக்கோம். 3 தென்னை மரம், 4 தென்னை மரம் வச்சுருக்கோம், 2 வேப்ப மரம் வச்சுருக்கோம், 2 கருவேப்பிலை மரம், 2 இப்போ செம்பருத்தி, 3 இப்போ மாதுளை, அதுக்கப்புறம் என்னது மாமரம் 1, அப்புறம் வாத மரம்னு சொல்லுவாங்களே அது ஃப்ரண்ட்டில் இருக்குது, 2 வாத மரம் இருக்குது. அப்புறம் காட்டு வேம்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது நேராக அங்கே வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. ஏய் முத்தலகே, என்னத்தையாவது எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கோம். பூரா கொலிப்பி தானே. சரி, அதுக்கு தின்னாவது உன் தெம்பு வருதா பார்ப்போம். உனக்கு அட்டிக்கு பார்த்துக்க. இப்படி எல்லா மரமும் வச்சுருக்கோம். ஒரு முருங்கை மரம் இருக்குது. மெயினாக எங்களுக்கு வந்து சோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது முருங்கை மரம் தான். அப்பப்போ அதை பறித்து கொடுத்தா 200 300 கிடைக்கும் கடையில் கொடுத்தா, நிறையா இருக்கும்போது. இப்போ கூட பறித்து கொடுக்கலாம். இப்போ கொடுத்தாலுமே ஒரு 200 கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. மேலெல்லாம் நிறைய இருக்குது, பிஞ்சும் நிறையா வந்துருச்சு. இப்போ அடுத்தடுத்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். முத்தலகே சாப்பிடாத எதையும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஆமாம், அவ்வளோதான். இவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது. இந்த பக்கம் தக்காளி இருந்துச்சு, அது மட்டும் காலியாகி போச்சு. ஸோ நல்லா இருந்துக்கு. நல்ல மாதிரி காலையில் நேரமும் சாயந்தர நேரமும் வந்து நிற்கிறதுக்கு ஒரு அருமையான இடம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என் தோட்டத்தை தான் நான் காட்டியிருப்பேன். நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் எப்படி தோட்டம் இருக்குங்கிறத நீங்கள் எனக்கு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.